ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஓடிஇயில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கேட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டைப் கொஷின்ஸ் இருந்தால் எல்லாமே வந்து பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, கேட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. சரிங்களா, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, if y equal to summation m equal to 0 to infinity cm x power r plus m is assumed to be a solution of the differential equation x square y double dash minus xy dash minus 3 into 1 plus x square into y equal to 0, then the values of r ன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 3 1 minus 1 3 1 minus 3 minus 1 minus 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிறது என்னது, y equal to summation m equal to 0 to infinity cm x power r plus m. இது வந்து சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இருந்தால் போதும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ் ஸ்கொயர் த்ரூ அவுட்டாக டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அடுத்தது இங்கே எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்னால் 1/x, இங்கே அப்படியே டிவைட் பை 3 into 1 plus x square divided by x square வந்துடும். சரிங்களா, இப்போது p of x and q of x கண்டுபிடிக்க போகிறோம். p of x is nothing but p of x என்ன அப்படின்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y dash தான் என்னதுங்க எனக்கு p of x, அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y தான் என்னது எனக்கு q of x. இப்போது அப்படி பார்த்தா p of x ஓட வேல்யூ என்னது, இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் -1/x அண்ட் q of x ஓட வேல்யூ -3 into 1 plus x square divided by x square எழுதியாச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த p of x q of x அனாலிட்டிக்கா, அப்படி அனாலிட்டிக்கா இருந்தால் எந்த பாயிண்டில் அனாலிட்டிக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, x equal to 0 அப்ளை பண்ணேன் அப்படின்னா, x equal to 0 போட்டேன்னா -1/0 -1/0 இட்ஸ் கோஸ் டு இன்ஃபினிட்டி. அடுத்து அதே மாதிரி இங்கேயும் போட்டேன் அப்படின்னா, q of 0 போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர், அப்போது 0 ஆகிடும். அப்போது எனிதிங் பை 0 ஆகும், இன்ஃபினிட்டி ஆகும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற சிங்குலர் ஆர்டினரி பாயிண்ட் கிடையாது, இஸ் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். அப்போ ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன பாயிண்ட்டோ அதை போடணும். அப்போ x மைனஸ் எக்ஸ் நாட் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்னு போடுவோம். இங்கே எக்ஸ் நாட்டோட வேல்யூ நான் என்ன எடுத்திருக்கேன், 0ன்னு எடுத்திருக்கேன். அப்போது x மைனஸ் 0 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ், அப்போது -1/x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 0 நத்திங் பட் எக்ஸு. அப்போ எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு -1 கிடைக்கும். அதே மாதிரி q ஆஃப் எக்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, x மைனஸ் எக்ஸ் நாட் தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு q ஆஃப் எக்ஸ்னு போடுவோம். இங்கே எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னதுங்க 0. அப்போ x மைனஸ் 0 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -3 into 1 plus x square divided by x square into x square. இந்த x square cancel ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், -3 into 1 plus x square. இப்போ நான் q நாட் கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ண போகிறேன், 0 அப்ளை பண்ண போகிறேன். 0 அப்ளை பண்ணேன்னா 1 plus 0 into 1 plus 0னா 1. அப்போது -3 into 1 என்னது -3. அப்போது q நாட்டோட வேல்யூ என்னது எனக்கு -3. அடுத்தது p நாட்டோட வேல்யூ என்னது எனக்கு -1. p நாட் q நாட்டில் என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வர வேல்யூஸ் தான். தட் மீன்ஸ் இந்த இங்கே நான் 0 எடுத்திருக்கேன், எக்ஸுக்கு 0 போட்டிருக்கேன், அது மாதிரி 0 வந்து என்னோடய ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கிடைக்கிற வேல்யூஸ் தான் எனக்கு q நாட் p நாட். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எனக்கு கிடச்சிருச்சு, ஃபைனைட் வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ p of x and q of x are analytic. இப்போது the initial equation is m into m minus 1 plus p naught into m plus q naught equal to 0. இதுதான் என்னதுங்க இனிஷியல் ஈக்குவேஷன். இப்போ எனக்கு இங்கே இதுக்கு தேவையான என்னது, p நாட்டும் q நாட்டும் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்னு எழுதிக்கலாம். ஏன்னா கொஷின் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்படி எழுதும்போது r into r minus 1 plus p naught of r plus q naught equal to 0. அப்போ r into r minus 1, p naught வேல்யூ என்னது -1, -1 into r plus q நாட்டோட வேல்யூ -3 அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இது மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, r ஸ்கொயர் -2r + 3ன்னு கிடைக்கும். இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணேன் அப்படின்னா r - 3 r + 1 = 0ன்னு கிடைக்கும். அப்போ ஆரோட வேல்யூ என்னங்க எனக்கு 3, -1. அப்போது எனக்கு ஆரோட வேல்யூ என்னது 3, -1. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு p of x q of x கண்டுபிடிக்கணும். அண்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, p நாட் q நாட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அனாலிட்டிக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு இன்டிஷியல் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் அதே மாதிரி தான், சேம் இன்டிஷியல் ஈக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போது என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், த இன்டிஷியல் ஈக்குவேஷன் ஃபார் x into x 1 plus x square into y double dash plus cos x into y dash plus 1 minus 3x plus x square equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்டிஷியல் ஈக்குவேஷன் நான் கண்டுபிடிக்கிறோம். வழக்கமாக என்ன பண்ணுவேன்,
கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியண்ட்டாக இருந்தால் போதும். அப்போது இந்த எக்ஸ் இன்ட்டு 1 + x ஸ்கொயரை த்ரூ அவுட்டாக டிவைட் பண்ணுவேன். த்ரூ அவுட்டாக டிவைட் பண்ணிவிட்டு p(x) அண்ட் q(x) வேல்யூ எழுதணும். அப்படி p(x) வேல்யூ q(x) வேல்யூ எழுதும்போது p(x) என்ன கிடைக்குது? cos x டிவைடட் பை x டிவைடட் பை cos x divided by x into 1 plus x square. q of x என்ன கிடைக்குது? 1 minus 3x plus x square divided by x into 1 plus x square னு கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே சேம் அதே தான், ஜீரோலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ ஜீரோ போடும்போது இங்கே டினாமினேட்டரில் அது எக்ஸ் மல்டிபிள் இருக்குல்லையா, அப்போ ஜீரோ ஆகிடும், இது இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் மல்டிபிள் இருக்குது, இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? x into p of x, that means x minus 0 போடுவோம். அது நான் x minus 0 is nothing but x, லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதேமாதிரி போடும்போது இங்கே x கேன்சல் ஆகிடும். cos x equal to cos 0 வந்து என்ன கிடைக்கும் எனக்கு? 1. அடுத்தது இங்கே வந்து இது 0 ஆகிடும். அப்போ 1 + 0 என்னது? 1. அப்போ 1/1 என்னது? 1. அப்போ p0 வேல்யூ 1. அதே மாதிரி q0க்கு போட்டேன் அப்படின்னா x ஸ்கொயர் இன்ட்டு q of x, that is x minus 0 the whole square, அதாவது x ஸ்கொயர். அப்போது x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுனா இந்த எக்ஸும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் x இன்ட்டு சம்திங்னு இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? என்னோடய பாயிண்ட் என்னது? நான் செக் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு 0 தான். அந்த 0 நான் போடும்போது என்ன ஆகும்? இங்கே x இருக்குது இல்லையா, அப்போது 0 இன்ட்டு சம்திங் என்ன தான் வரும்? எனக்கு 0 தான் வரும். அப்போ q0 வேல்யூ 0 கிடச்சிருச்சு. இப்போ இண்டிஷுவல் ஈக்குவேஷனில் சேம் அப்ளை பண்ண q0 வேல்யூ 0, அந்த டேர்ம் போயிடும். அப்போ r இன்ட்டு r - 1 ப்ளஸ் p0 வேல்யூ 1 தான். சரிங்களா? அப்போது 6, அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் கேன்சல். அப்போ r ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, இதுதான் என்னோட இண்டிஷியல் ஈக்குவேஷன். அப்போ r ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட் p(x) q(x) கண்டுபிடிச்சிட்டு p0 q0 இண்டிஷியல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். Let y1 of x equal to 1 plus x and y2 of x equal to e power x be two solutions of y double dash of x plus p of x y dash of x plus q of x into y of x equal to 0 கொடுத்துருக்காங்க. எனக்கு ரெண்டு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு சொல்யூஷனும் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் தான். இப்போ எனக்கு ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, p of x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி the set of initial conditions for which the above differential equation has no solution. இங்கே ஆப்ஷன்ஸில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எந்த செட் ஆஃப் இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருந்தால் என்னோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நோ சொல்யூஷன் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு p of x கண்டுபிடிக்கலாம். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த ரெண்டு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சொல்யூஷனும் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் p of x கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இந்த y1 of x y2 of x வந்து இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் அப்படின்னா, இந்த ரெண்டு சொல்யூஷனும் கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணும்? இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கரெக்டுங்களா? சொல்யூஷனை ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? p of x கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா எனக்கு என்ன தேவை? டபுள் டேஷ் தேவை, ஒய் டபுள் டேஷ் தேவை, ஒய் டேஷ் தேவை. சரியா? அப்போ எனக்கு கொடுத்துருக்க என்ன இருக்குது? வெறுமனே ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது. y1 of x equal to 1 plus x இருக்குது. அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பண்ண போகிறேன். இப்போ ஒன் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு என்னது? 1. ஏன்னா 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். அப்போ எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அடுத்தது ஒய் டேஷ் ஆஃப் y1 of டபுள் டேஷ். அப்போ y1 of டபுள் டேஷ்னால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குங்க? 0 தான் கிடைக்கும். அதே மாதிரி y2 of x equal to e power x, y2 dash of x என்ன தான் வரும் எனக்கு? e power x. அதே மாதிரி y2 double dash of x என்ன தான் வரும் எனக்கு? e power x தான் வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரெண்டுமே y1 y2 ரெண்டுமே சொல்யூஷன் இல்லையா, அப்போ ரெண்டுமே என்ன பண்ணும்? இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதை யூஸ் பண்ணி அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ண என்ன அர்த்தம்? y1 double dash of x plus p of x into y1 dash of x plus q of x into y1 of x equal to 0ன்னு வரணும் இல்லையா? அப்போது நான் இதெல்லாம் வேல்யூஸில் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இங்கே y1 double dash of x வேல்யூ 0, அப்போ ஃபஸ்ட் டைம் 0 ஆகிடும். இங்கே y1 dash of x என்னது 1, அப்போ p of x plus q of x into y1 of x என்னது 1 plus x. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து அதே மாதிரி என்ன கிடைக்கும் எனக்கு? y2 ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா, அதே மாதிரி y double dash y dash அண்ட் y2ஓட வேல்யூவில் இங்கே அப்ளை பண்ணணும்னா எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். இப்போ எனக்கு என்னென்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எனக்கு சால்வ் பண்ணும்போது p of x வேல்யூ கிடைக்கணும். கரெக்டுங்களா? இப்போ எனக்கு q of x வந்து தேவையில்லை. ஓகேவா? அப்போது இங்கே q of x into 1 plus x இருக்குது, இங்கே q of x into e power x இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 e power x ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2 1 plus x ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் p of x into e power x plus q of x into e power x into 1 plus x equal to 0ன்னு வந்துடும். செகண்ட் ஈக்குவேஷனை 1 plus x ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது e power x into 1 plus x plus 1 plus x into p of x into e power x plus q of x into e power x into 1 plus xன்னு வந்துடும். அப்போ கேன்சல் அவுட் பண்ணேன் அப்படின்னா இந்த q of x இந்த q of x கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? மைனஸ் e power x into 1 plus x இருக்கும் ப்ளஸ் p of x into
e பவர் எக்ஸ் மைனஸ் 1 + x இருக்கும் சரிங்களா இன்ட்டு e பவர் எக்ஸ் இருக்கும். e பவர் எக்ஸ் இந்த ரெண்டு டேர்ம்லேயே காமனாக இருக்குது. அப்போ அதையும் வெளியே எடுத்துக்கலாம். அப்போ வெளியே எடுத்துகிட்டு என்ன ஆகும் p of x ப்ளஸ் p of x இன்ட்டு e பவர் எக்ஸ் 1 மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்னு வரும். 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிட்டு அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும் ஃபைனலாக மைனஸ் e பவர் எக்ஸ் into 1 plus x minus x into p of x into e power x equal to 0 கிடைக்கும். இப்போ எனக்கு இந்த ரெண்டு டேர்மில் என்னங்க காமனாக இருக்குது e power x காமனாக இருக்குது இல்லையா. அப்போ e power x காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் e power x வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 plus x மைனஸ் ஆல்ரெடி வெளியே எடுத்தாச்சு. அப்போ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எனக்கு தெரியும் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் நெவர் வேனிஷ். அப்போ இந்த உள்ளே இருக்க இந்த வேல்யூஸ் தான் என்ன ஆகும் 0 ஆகும். அப்போ அப்படி 0 ஆகும்போது 1 plus x அந்த சைடு கொண்டு போனால் x into p of x equal to -1 minus x வரும். அப்போ p of x equal to -1 minus x divided by x. இதுதான் என்னோட p of x வேல்யூ. ஒன்றும் இல்லை, என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சொல்யூஷன் என்ன ஆகுங்க எனக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதை வச்சு நான் ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண எனக்கு ஆன்சர் கிடச்சிருது. ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஆப்ஷனை நான் போடும்போது என்னோடய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நோ சொல்யூஷன் வரும்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து செக் பண்ண போகிறேன். அப்போ y1 of x y2 of x கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் தான் நான் ஜென்ரல் சொல்யூஷன் எழுதலாம் இல்லையா. இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷன், இதோட லீனியர் காம்பினேஷனும் எனக்கு என்னவாக தான் இருக்கும், சொல்யூஷனாக தான் இருக்கும். அப்போது y of x equal to c1 into 1 plus x plus c2 into e power x. இந்த கான்ஸ்டன்ட் ஏன் வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு சொல்யூஷன் இருந்தால் அதோட லீனியர் காம்பினேஷன் எனக்கு என்னவாக தான் இருக்கும், சொல்யூஷனாக தான் இருக்கும். அதுபடி எழுதியிருக்கேன். அடுத்தது y dash of x கண்டுபிடிக்கிறேன். y dash of x கண்டுபிடிச்சேன் அப்படின்னா x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, அப்போது c1 இன்ட்டு 1 பண்ணும்போது 0 ஆகிடும். ப்ளஸ் c2 இன்ட்டு e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு e பவர் எக்ஸ். இப்போ ஆப்ஷன் ஏவை நான் செக் பண்ணுறேன். அப்படி செக் பண்ணும்போது y of 0 equal to 2ன்னு போட்டுக்கிறேன். அப்போது x equal to 0, x 0 இருந்தால் y ஓட வேல்யூ 2வாக இருக்கும். அப்போ y of x equal to 2 equal to xக்கு 0 போட்டேன்னா என்ன கிடைக்கும் எனக்கு 0 ஆகிடும் 1. அப்போ c1 ப்ளஸ் இங்கே e பவர் 0 என்னது எனக்கு 1, அப்போ c2. அடுத்தது y dash of 0 equal to 1 கொடுத்துருக்காங்க இல்லையா ஆப்ஷன் ஏல. அப்போ அப்ளை பண்ணும்போது எனக்கு என்னென்னா y dash of x equal to 1. அப்போ c1னா என்னது எனக்கு அங்கே x வேல்யூ கிடையாது. அப்போ c1 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது e பவர் 0 என்னது எனக்கு 1 ஆகிடும். அப்போது c1 ப்ளஸ் c2. இது நான் பார்க்கும்போது ரெண்டு ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கா, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 2 equal to 1ன்னு வரும். பட் 2 not equal to 1. சரிங்களா. அப்போ இந்த கண்டிஷனில் வயலேட் ஆகுது. அப்போது ஃபார் த கண்டிஷன்ஸ் y of 0 equal to 2 and y dash of 0 equal to 1, the above differential equation has no solution. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். எந்த இடத்துல வயலேட் ஆகுதுன்னா எனக்கு இந்த கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணும்போது c1 + c2 equal to 2ன்னு ஒன்று வருது, ஒரு ஈக்குவேஷன் வருது. அதே மாதிரி c1 + c2 equal to 1ன்னு வருது. அப்போது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் ஈக்குவேட் பண்ணேன்னா 2 equal to 1ன்னு வருது. பட் we know that 2 not equal to 1. ஸோ இங்கே வயலேட் ஆயிடுது. அப்போது இந்த கண்டிஷனை போடும்போது என்னோடய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நோ சொல்யூஷன் வரும். சரிங்களா. ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம p of x வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1 minus x by xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே ஆப்ஷன் ஏ இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்னது நோ சொல்யூஷன் வருது. ஓகேங்களா. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.